ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பெஸ்ட்டான ஒரு 5 சர்வைவல் மூவிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 5ஆவதாக இருக்கிற படம் 2007 ரிலீஸ் ஆன ரோகு. IMDbலேருந்து இந்த படத்துக்கு 6.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு சில டூரிஸ்ட்டுகளோடு சேர்ந்து முதலையை பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு போட்டில் ஒரு சின்ன ட்ரிப் மாதிரி பார்த்திங்கன்னா போயிட்டுருப்பாரு. இவங்க போகிற அந்த போட்டை பார்த்திங்கன்னா ஒரு ஐலாண்டில் நிப்பாட்ட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது. ஆனால் அந்த ஐலாண்டில் பார்த்திங்கன்னா நிறைய முதலைங்கள்லாம் இருக்குது. இது தெரியாமல் இந்த டீம் அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு அங்கே இருக்க முதலைங்க கிட்ட நல்லா வசமாக மாட்டிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னெல்லாம் நடந்துச்சு, கடைசியில் அந்த முதலைங்க கிட்ட இருந்து தப்பிச்சு யார் யாரெல்லாம் உயிரோட வந்தாங்க, அதுதான் இந்த படத்தோட ஒரு ஸ்டோரி லைனாகவே இருக்கும். இந்த படத்தில் அவதார் படத்தில் ஹீரோவாக நடித்தார் பார்த்தீங்களா, அவர் தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருப்பார். மூவி ஃபுல்லாகவே பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக எடுத்திருப்பாங்க. படத்தில் வரக்கூடிய த்ரில்லிங்கான சீன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் படத்தில் நடிச்சிருந்த எல்லா ஆக்டர்ஸுமே ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை நம்பி பார்க்கலாம். படத்தில் முதலைங்க வர சீன்ஸ்லாம் சூப்பராக காமிச்சிருந்தாங்க. நல்ல ஒரு சூப்பரான சர்வைவல் மூவி. பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணுங்கள். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் தான் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு தடவை இந்த படத்தை செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் 4ஆவதாக இருக்கிற படம் 2021 ரிலீஸ் ஆன தி பர்னிங் சி. IMDbலேருந்து இந்த படத்துக்கு 6.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆயில் பிளாட்ஃபார்ம்லேருந்து ஆயில் லீக் ஆகிட்டு இருக்கோம். ஸோ இதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிருப்பார். ஆனால் அந்த ஆயில் பிளாட்ஃபார்ம் மொத்தமாக உடச்சிக்கிட்டு தண்ணிக்குள்ளே போயிடும். ஸோ நம்ம ஹீரோவும் தண்ணிக்குள்ளே நல்லா வசமாக இப்போ மாட்டிப்பார். ஸோ இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட நம்ம ஹீரோயின் தன்னோட ஹஸ்பண்டான நம்ம ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக களத்தில் இறங்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னெல்லாம் நடந்துச்சு, கடைசியில் நம்ம ஹீரோயின் காப்பாற்றினாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட ஒரு வேறு லெவலான ஸ்டோரி லைனாகவே இருந்துச்சு. படத்தை பாருங்கள், செம்ம சூப்பராக எடுத்திருந்தாங்க. மூவி ஃபுல்லாகவே த்ரில்லிங்காக ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. மெயினாக இந்த படத்தில் காமிச்சிருந்த விஷுவல்ஸ்லாம் பாருங்கள், அவ்வளோ ஸ்டன்னிங்காக பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் படம் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் எமோஷ்னலாகவும் படத்தை இவங்க சூப்பராக எடுத்திருந்தாங்க. எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சு. சூப்பரான ஒரு சர்வைவல் மூவி. பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் தான் இருக்குது. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா சும்மா ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் 3ஆவதாக இருக்கிற படம் 2023 ரிலீஸ் ஆன நோவேர். IMDbலேருந்து இந்த படத்துக்கு 6.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோயின் மட்டும் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு கண்டெய்னரில் மாட்டிப்பாங்க. அதுவும் இந்த கண்டெய்னர் பார்த்திங்கன்னா ஒரு கார்கோவில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க. அப்போது தப்பித்தவறி அந்த கார்கோவில் இருந்து இந்த கண்டெய்னர் கடலுக்குள்ளே விழுந்துடும். நம்ம ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கண்டெய்னருக்குள்ளே தண்ணிலாம் ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போது நம்ம ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற நம்ம ஹீரோயின் எப்படி அந்த கண்டெய்னருக்குள்ளே சர்வை பண்ண போகிறாங்க, இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு, கடைசியில் நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து சேஃபாக தப்பிச்சு வந்தாங்களா இல்லையா, அவங்களோட குழந்தைய நல்லபடியாக நம்ம ஹீரோயின் பெற்றெடுத்தாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான ஸ்டோரியாகவே இருந்துச்சு. படத்தை பாருங்கள், எக்ஸ்ட்ராடினரியாக க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. மெயினாக இந்த படத்தோட மிகப்பெரிய பலமே படத்தில் நடிச்சிருக்க நம்ம ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸ் தான். சான்ஸே இல்லை, அவ்வளோ பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸை படத்தில் நடிச்சிருக்க ஹீரோயின் கொடுத்துருந்தாங்க. மூவி முழுக்க இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லிங்காக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரியல் லைஃப்பில் ஒருத்தருக்கு நடந்ததுன்னா நம்ம விடாமுயற்சியை கைவிடாமல் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி எப்படியாவது தப்பிக்க போராடணும் அப்படின்ற அந்த ஒரு மோட்டிவேஷனை இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதுக்காகவே இந்த படத்தை நீங்கள் டெஃபினட்டாக பார்த்தே ஆகணும். ஆனால் இந்த படத்தை உங்களால் ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஸோ தனியாகவே இந்த படத்தை ட்ரை பண்ணுங்கள். இந்த படத்துடைய ரிவ்யூ வீடியோ கூட நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பார்க்கலன்னா மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு தரமான சர்வைவல் மூவி. பார்க்கலன்னா மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள். இந்த படமும் தமிழ் டப்பிங்கில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்காதவங்க டெஃபினட்டாக இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் 2ஆவதாக இருக்கிற படம் 2012 ரிலீஸ் ஆன தி டவர். IMDbலேருந்து இந்த படத்துக்கு 6.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்தில் ஒரு செம பெரிய ஒரு டவர் பில்டிங் ஒன்று இருக்கும். அந்த பில்டிங்கில்
கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நிறைய விஐபிஎஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து அந்த பில்டிங்க்கு மேலே ஹெலிகாப்டர் மூலமாக ஸ்னோவை தூவலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி தூவிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோளாறு ஏற்பட்டு அந்த ஹெலிகாப்டருடைய ஆக்சிடென்ட் மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கில் ஃபயர் ஆகிடுது. ஸோ இப்போது அந்த பில்டிங்குள்ளே இருக்கிற மக்கள் எல்லாரையுமே காப்பாற்றுறதுக்காக ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் வராங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னெல்லாம் நடந்துச்சு, நம்ம ஹீரோவும் அவரோட பொண்ணும் இந்த பில்டிங்குள்ளே தான் மாட்டிகிட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேரும் நல்லபடியாக சேஃபாக இந்த பில்டிங்கில் இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னென்ன சுவாரஸ்யங்கள்லாம் அரங்கேறிச்சு, அதுதான் இந்த படத்தோட ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டோரி லைனாகவே இருக்கும். இந்த படத்தை நீங்கள் பாருங்கள், செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். மெயினாக இது ஒரு கொரியன் மூவி அப்படின்றதாலேயே இந்த படத்தை நீங்கள் 100% நம்பி பார்க்கலாம். படத்துடைய கிளைமேக்ஸ்லாம் செம்ம எமோஷ்னலாக எடுத்திருப்பாங்க. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒன் ஆஃப் மை ஃபேவரட்டான ஒரு மூவி. பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், தரமான படம், மிஸ் மட்டும் பண்ணுறாதீங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்கில் தான் இருக்குது. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிற படம் 2016 ரிலீஸ் ஆன தி டனல். ஐஎம்டிபியிலேருந்து இந்த படத்துக்கு 6.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ வேலையை முடிச்சுட்டு அவரோட பொண்ணோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கேக் வாங்கிட்டு அவரோட காரில் புதுசாக கட்டியிருக்கிற ஒரு டனல் வழியாக பார்த்தீங்கன்னா போகிறாரு. அப்போது அந்த டனல் அப்படியே இடிஞ்சு விழுந்துருது. நம்ம ஹீரோ அந்த டனலுக்குள்ளே நல்லா வசமாக மாட்டிக்கிறாரு. ஸோ இப்போது நம்ம ஹீரோவை என்ன பண்ணி இவங்க காப்பாற்ற போகிறாங்க. வெளியில் நம்ம ஹீரோவுடைய ஒய்ஃப் என் ஹஸ்பண்டை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கதறுவாங்க. எல்லாத்தையும் தாண்டி இவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம ஹீரோவை கடைசியில் இவங்க என்ன பண்ணி காப்பாற்றுனாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான ஸ்டோரியாகவே இருக்கும். இந்த படம்லாம் ஒரு ஹைலி ரெக்கமெண்டடான ஒரு மூவி. இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அந்தளவுக்கு தரமான ஒரு சர்வைவல் மூவி. படத்தில் நம்ம ஹீரோ கொஞ்சம் ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி வச்சுருப்பாரு. அதெல்லாம் ஒரு கட்டத்தில் காலி ஆகிடும். அதெல்லாம் காலி ஆனதுக்கப்புறம் நமக்கே படம் பார்க்குற நம்மளுக்கே கண்ணிலலாம் அப்படியே தண்ணி வரும். அந்தளவுக்கு படம் செம்மையாக இருக்கும். என்ன நம்பி இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக படம் வேறு லெவலாக இருந்துச்சு ப்ரோ அப்படின்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்க. ஸோ இந்த படத்தை மிஸ் மட்டும் பண்ணுறாதீங்க, ஹைலி ரெக்கமெண்டட். இந்த படமும் தமிழ் டப்பிங்கில் தான் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ கூட டைம் இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன இந்த 5 சர்வைவல் மூவிஸுமே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 5 படங்களும் தமிழ் டப்பிங்கில் தான் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் இது வரைக்கும் நீங்கள் இந்த படங்களை பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த 5 படத்தில் எந்த படம் உங்களோட ஃபேவரட் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அப்படியே வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஆன் டைமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.